ஐயா எனக்கும்மா. ஏய், நீ இந்த வீட்ல ஒருத்தி தானே, வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. எழில், எல்லாருக்கும் gift கொடுத்துட்ட, சுடருக்கு எதுவுமே கொடுக்கலையாப்பா? ஐயோ, ஓ மை காட், சுடர மறந்துட்டேனம்மா. ஐம் சாரி சுடர், நான் எல்லாருக்கும் வாங்கினேன், பட் உனக்கு வாங்க மறந்துட்டேன். தப்பா நினைச்சுக்காத, ஐம் வெரி சாரி சுடர். சார் பரவாயில்ல சார், அதுக்கு போய் சாரி எல்லாம் கேக்குறீங்க, எனக்கு எதுவும் வருத்தம் இல்ல. ஓகே சுடர், நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன எழில்? இன்னைக்கு நைட் டின்னருக்கு எல்லாருமே ஹோட்டலுக்கு போறோம். ஓகே, எல்லாரும் போய் கிஃப்ட ரூம்ல வச்சு பிரிச்சு பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, வாங்க வாங்க. பாத்து வா செல்வி. அம்மா, நீங்களும் தான். நான் மேல போறேன். ஓகே, எல்லாரும் ரெடி தானே? குட்டி, வாங்க போலாம். கிளம்பலாமா? சூப்பர். ராமையா ஐயா, நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம், நீங்க போய் கார் எடுங்க. கார் ரெடியா இருக்குங்க. ஆனா வெளியில பயங்கரமா மழை பெய்யுதுங்க. மழையா? நியூஸ்ல வேற இன்னைக்கு நிறைய மழை வரும், புயல் வெள்ளம்னு என்னென்னமோ சொல்றாங்கய்யா. ஐயோ, மழை என்ன இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு? நம்ம ஹோட்டலுக்கு போற ரோடு அந்த அளவுக்கு சரியாவே இருக்காது. இவ்வளோ மழையில வெளியில போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். எழில், அப்படின்னா நம்ம போக வேணாம்பா. எப்பவுமே அதிக மழையில டிராவல் பண்றது கொஞ்சம் பிரச்சனை தான்ப்பா. திடீர்னு ரோட்ல ஏதாச்சும் மரம் சாஞ்சாலும் சாயும், சொல்ல முடியாதுப்பா. நம்ம வீட்லயே இருந்துடலாமே. இன்னைக்கு எல்லாரும் ஜாலியா வெளியே போறோம், ஹோட்டல்ல சாப்பிட போறோம்னு ஹாப்பியா இருந்தோம். கடைசியில இந்த மழை வந்து இப்படி கெடுத்துருச்சு. என்னென்ன சாப்பாடு சாப்பிடலான்னு திங்க் பண்ணி வச்சிருந்தேன். ஹோட்டலுக்கு போக முடியாதுன்னு சொன்னதுனால மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகுது. அச்சோ, கவின், இன்னைக்கு போலன்னா என்ன, நாளைக்கு டாடி கன்ஃபார்மா கூட்டிட்டு போறேன். ஓகே, ஃப்ரீயா விடு. இது ஒரு விஷயமா? ஏன் இதுக்கு போய் அப்செட் ஆகுற? டாடி, எல்லாரும் இன்னைக்கு ஹோட்டல்ல வெரைட்டியா நிறைய ஃபுட் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தோம். இப்போ போகலன்னா அப்செட் ஆக தானே செய்யும். அச்சோ, அதுவும் கரெக்ட் தான். எழில், குழந்தைங்கெல்லாம் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க போல. பேசாம அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடலாமா? ஐ திங்க் இதை தவிர வேற ஆப்ஷனும் இல்ல. அப்படியே பண்ணலாம். சார், எதுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு? குழந்தைங்கலாம் ஹோட்டல்ல சாப்பிடணும் தானே ஃபீல் பண்ணாங்க. ஆமா, நான் அந்த ஃபீலை வீட்லயே கொண்டு வரேன். வீட்லயா? அது எப்படி சுடர் வீட்லயே கிரியேட் பண்ண முடியும்? முடியும் சார், எனக்கு ஒரு 1 hour மட்டும் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த மேஜிக்க பண்ணி காட்டுறேன். ஓ, மேஜிக்கா? சுடரம்மா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா அஞ்சலி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கே போகாம ஒரு சூப்பரான கேண்டில் லைட் டின்னரை வீட்லயே சாப்பிட போறோம். சுடர், நீ சொல்றத கேக்கும்போது எனக்கு எக்ஸைட்டா இருக்கு. சுடர், நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்போ எல்லாருக்கும் இந்த டின்னரை ரெடி பண்ண வரைக்கும் எவ்வளவோ எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணிருக்க. சோ உனக்காக நான் இது கூட பண்ணலனா எப்படி? எழில், இத சுடர் கையில நீயே போட்டு விடுப்பா. சுடர், அந்த ரிங்க எழில் கிட்ட கொடுமா. என்னங்க சார்?
துளிகளில் உன்னை கண்டேன் என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன் கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன் அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன் வேறு என்ன வேண்டும் வாழ்வு இந்த அக்காவை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். எனக்கும் இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. இவங்க உன் அம்மா ஃப்ரெண்டு தான் காவியா. நீங்க எல்லாரும் உங்க அம்மா கூட எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்க. ஓ சார் சொல்லுங்க சார். எது சுடர் ஒரு விஷயம் செஞ்சா அது கரெக்டா தான் இருக்கும்பா. அந்த பொண்ணு இந்த வீட்லயே இருந்து குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டுமே. குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு 1-2 பேர் இருக்கிறது நல்லது தானப்பா. சுடர், அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, தீபாவும் இங்க இருந்து குழந்தைங்கள பாத்துக்கட்டும். இந்தோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றேன், எனக்கு ஓகே தான். தேங்க்யூ சார். அம்மா உங்களுக்கும் தேங்க்ஸ். இதுக்கு எதுக்குமா இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ எது பண்ணாலும் அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். நாளைக்கு நம்ம இந்துவோட பிறந்த நாள், எல்லாரும் ஆசிரமத்துக்கு போகணும். தீபா, நீயும் ரெடியா இருமா? சரிங்கம்மா. சுடர்,